நெக்ஸ்ட் பார்ட்டான நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சின்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் ஃபேர்லி லோ கம்பேர்ட் டு த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது ஆக்சிஜனோட லெவல் நம்மளுக்கு கம்மியாக இருக்குல்ல, தண்ணியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். த ரேட் ஆஃப் ப்ரீத்திங் இன் அக்வாட்டிக் ஆர்கனிசம் இஸ் மச் ஃபாஸ்டர் தேன் சீன் இன் டெரஸ்ட்ரியல் ஆர்கனிசம். அதாவது அக்வாட்டிக் ஆர்கனிசம் டக்கு டக்குன்னு மூச்சு வெடிக்கும், அதனால தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபிஷ் டேக் இன் வாட்டர் த்ரூ தேர் மவுத்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் இட் பாஸ் த கில்ஸ் வேர் த டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் டேக்கன் ஆஃப் த பிளட். அதாவது ஃபிஷ் வாட்டர் மவுத் வழியாக எடுத்துகிட்டு அது பிளட் வழியாக அது பாஸ் பண்ணிவிடும். டெரஸ்ட்ரியல் ஆர்கனிசம் யூஸ் த ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர் ஃபார் ரெஸ்பிரேஷன். டெரஸ்ட்ரியல் ஆர்கனிசம்ஸ் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் இருக்க ஆக்சிஜன் சுவாசிக்கும். This oxygen is absorbed by different organisms in different animals. இந்த ஆக்சிஜன் வேறு வேறு ஆக்சிஜன் வேறு உறுப்புகளால் வேறு வேறு அனிமலால் பண்ண முடியுது. All these organs have a structure that increases the surface area which is in contact with the oxygen rich atmosphere. அதாவது வேறு வேறு ஆர்கனிசம் is in contact with oxygen rich, அதாவது ஆக்சிஜன் ரிச் அப்படின்னா என்னென்னா ஆக்சிஜன் நிறையா இருக்க அட்மாஸ்பியர் கூட இருக்கும். சின்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு has to take place across the surface. The surface is very fine. Surface நல்லா இருக்கு and delicate. In order to protect this surface, it is usually placed within the body. இதனால இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, பிளேஸ்ட் வித்தின் த பாடி. அதனால் அது பாடிக்குள்ளே பிளேஸ் ஆகியிருக்கு. அது ரொம்ப சர்ஃபேஸ் டெலிகேட்டாக இருக்கிறதுனால அது பாடிக்குள்ளே ஃபேஸ் ஆகுது. இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி சர்ஃபேஸ் இட் இஸ் பிளேஸ்ட் வித்தின் த பாடி. ஸோ தேர் ஹவ் டு பி பாசேஜஸ் வில் டேக் த ஏர். அதாவது பேசேஜ் இருந்தால் தானே ஏர் எல்லா இடத்துலையும் போகணும். In addition, there is a mechanism for moving the air in and out of the area where the oxygen is absorbed. In human beings, air is taken into the body through the nostrils. Nostrils வழியாக தான் பாடிக்குள்ளே போகுது. The air passing through the nostrils is filtered by fine hairs that line the passage. அதாவது நோஸ்க்கு வெளியே நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுதுன்னா ஃபில்டர் பண்ணுது, ஹேர்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணுது. The passage is also lined with mucus. மியூக்கஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸ்டொமக் லைக்னே லைனிங் இருக்குது, இதுலேயும் லைனிங் இருக்குது. ஃப்ரம் ஹியர் த ஏர் பாசஸ் த்ரூ த த்ரோட் அண்ட் இன் டு த லங்ஸ். த்ரோட்டுக்கு போயிட்டு அது டேரெக்டாக லங்ஸ்குள்ளே போகுது. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் ஆர் ப்ரெசென்ட் த த்ரோட்ஸ். ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் எங்கே இருக்குன்னா ஃப்ரம் ஹியர் த ஏர் பாசஸ் த்ரூ த த்ரோட் அண்ட் இன் டு த லங்ஸ். த்ரோட்லேருந்து அது லங்ஸ்க்கு போகுது. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் ஆர் ப்ரெசென்ட் த த்ரோட்ஸ். தீஸ் என்ஷூர் தட் ஏர் பேசேஜ் டஸ் நாட் கொலாப்ஸ். அதாவது இருக்கிற ஏர் பேசேஜ் கொலாப்ஸ் ஆகாமல் டைரெக்டாக அது ஏர் உள்ளே போகுது. அடுத்தது நம்ம இது பார்க்க போகிறோம். இது within the lungs, the passage divide into smaller and smaller tubes which finally terminate into balloon-like structure called alveoli. லங்ஸ்லேருந்து the passage சின்னதாக ஆகி டியூப்ஸ் ஃபைனலி balloon-like structures alveoli போய் முடியுது. Singular பேர் alveolus. The alveoli provide a surface where the exchange of gases can take place. அதாவது ஒரு கேஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆனதாக போடுறது இல்லை, நிறையா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுன்னா CO2 உள்ளே வருது, CO2 உள்ளே வருது, அதனால கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். The walls of the alveoli contains an extensive network of blood vessels. alveoli இருக்கிறதுல நிறையா blood vesselsஸாக இருக்கும். As we have seen in early years, when we breathe in we lift our ribs. அதாவது நம்ம மூச்சு வாசிக்கும் போது மூச்சு நல்லா இழுங்க பார்த்தீங்கன்னா ரிப்ஸு மேலே போகும், மூச்சு விடும் போது ரிப்ஸு கீழே வரும். அண்ட் flatten our diaphragm and chest cavity becomes larger. செஸ்ட் கேவிட்டி நம்ம ஹார்ட் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க லங்ஸ் பெருசாகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஏர் இஸ் சக்ஸ் into the lungs and fills the expanded alveoli. alveoli பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் தான் லங்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது எவ்வளோ கேஸஸ் பெருசோ விரிக்கும், அடுத்து அப்படியே க்ளோஸ் ஆகும். The air is sucked into the lungs. The air is sucked into the expanded alveoli. அதாவது பலூன் மாதிரி தான் ஒரு கேஸ் இது வெளியே பெருசாக பல்ஜ் ஆச்சுன்னா ஒன்றா சைடு உள்ளே போயிடும். த பிளட் பிரிங்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் பாடி. அதாவது பிளட் கார்பன் டை ஆக்சைடு வேறு பாடியில் இருக்க கார்பன் டை ஆக்சைடில் கொண்டு வரும்.
அது வந்து ஆல்வேலிக்குள்ளே ரிலீஸ் பண்ணும். த ஆக்சிஜன் இன் த ஆல்வரி ஏர் இஸ் டேக்கன் அப் பை த பிளட் இன் த alveolar blood vessels to be transported to the halls by the cell. ஆக்சிஜன் இந்த ஆல்வரி ஏர்னு ஒரு ஆர்கத்தில் இருக்கிறது வந்து இது அது வந்து ஆல்வேலிக்குள்ளே போய் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆக்சிஜன் இந்த ஆல்வரி ஏர் அது வந்து ஆல்வேலியில் போய் ரிலீஸ் ஆகும். அது வந்து டேக்கன் பை த பிளட் எடுத்துகிட்டு அது வந்து ஆல்வேலர் பிளட் வெசல்ஸில் போய் டிரான்ஸ்போர்ட்டட் பண்ணும். டியூரிங் த ப்ரீத்திங் சைக்கிள் வென் ஏர் இஸ் டேக்கன் இன் அண்ட் லெட் அவுட் த ஆக்சிஜன் ஆல்வேஸ் கண்டெயின் எ ரெசிடியூவல் வால்யூம். ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணோம்னா லங்ஸ் வந்து ஒரு வால்யூம் வச்சுருக்கோம். அந்த லங்ஸ் கீழே எந்த காற்றையும் வெளியே விடாது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து இன்சஃபிஷியன்ட் ஆகி அது கரெக்டாக நம்ம சுவாசிக்கிறது கஷ்டமாகும். When the body size of animals is lost, the diffusion pressure alone cannot take care of the oxygen delivery. diffusionனா ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் போகிறது வந்து அது சமாளிக்காது. ஏன்னா எல்லா செல்ஸ்லேயும் தாண்டி வரணும். அதனால instead respiratory pigments take up oxygen from the air in the lungs and carry it to the tissues which are deficient in oxygen before releasing it. ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் லங்ஸில் இருக்கிறது வந்து டிஷ்யூஸ்க்கு அனுப்பிவிட்டு அது வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும்ல, அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மாதிரி இருக்கும். அண்ட் ஹியூமன் பீங்ஸ் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இஸ் ஹீமோக்ளோபின் வேல்யூ கம்மினா லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளட்டுக்குள்ளே இருக்கும். அது எதுக்குள்ளே இருக்கும்? பிளட்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து என்னதுன்னா ஹை அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன், அதாவது ஹையர் வேல்யூ ஆஃப் ஆக்சிஜன். அதான் த பிக்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் ரெட் பிளட் கார்பல்ஸ், அதாவது ரெட் பிளட் நம்ம பார்த்துருக்கோம். ரெட் பிளட் செல்லாம் எப்படி இருக்கும்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். இதான் ரெட் பிளட் செல்ஸ்ன்னு அர்த்தம். இதான் ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோஸ்ட்லி சால்யூபிள் இன் வாட்டர் தேன் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு வந்து மோஸ்ட்லி ஆக்சிஜனோட சால்யூபிளாக இருக்குது அதிகமாக இது தண்ணியில். ஹென்ஸ் இஸ் மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட்டட் இன் த டிசால்வ்டு ஃபார்ம் இன் அவர் பெட். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ்டு ஃபார்ம் இன் அவர் பிளட், நம்ம பிளட்டில் வந்து டிசால்வ்டு ஃபார்மில் போயிட்டுருக்கு. இதோட நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு, ரெஸ்பிரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து டிரான்ஸ்பிரேஷன் அந்த வீடியோ போடும். எல்லோரும் வீட்டில் வெளியே போகும்போது மாஸ்க் அணிங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ.